السلام عليكم ورحمة الله وبركاته. قال سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال الله تعالى في القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألا بذكر الله تطمئن القلوب. وقال نبينا عليه الصلاة والسلام: أنا مع عبدي إذا هو ذكرني وتحركت بي شفتاه أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லோனாகி அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தாவதாக. சாந்தியும் சமாதானமும் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தினர்கள் அவர்களின் வழிவந்த சத்திய தோழர்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் குறிப்பாக இந்த உம்மத்தினர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியமானவர்களே, இன்று நாம் பார்க்க போகிற தலைப்பு இறைவனை நினைவு கூறுவோம். இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இறை சிந்தனையோடு வாழ்வது. எனி டைம், எல்லா நேரத்திலும் இறை சிந்தனை, இறை நினைவு, இறை பக்தி, இறைவனோடு இறை சிந்தனையோடு வாழ்வது மிகப்பெரிய விஷயம். அதை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது, அல்லாஹ் விதிக்கிற தத்துவம் குழு அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் விதிக்கிற செய்வதை கொண்டு உள்ளங்கள் நிம்மதி பெறுகின்றன என்று அல்லாஹ் கூறுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் கூறுவதாக ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள்: அனா மஅ அப்தி இதா ஹுவ ஸக்கரனி வ தஹர்ரகத் பி ஷஃபதாஹு என்று. என் அடியான் என்னை நினைத்து அவனுடைய உதடுகள் அசைந்து கொண்டிருக்கும் போது அவனுடன் நான் இருப்பேன் என்று அல்லாஹ் கூறுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த ஆயத்து ஹதீஸின் அடிப்படையில் இந்த ரெண்டு ஆயத்திலும் ஹதீஸின் நமக்கு என்ன பாடம், இதன் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன? எனி டைம், எல்லா நேரத்திலும் நாம் இறை சிந்தனையோடு இருக்கணும். அல்லாஹ்வை நினச்சிக்கிட்டே இருக்கணும், அல்லாஹ் திக்ர் செஞ்சுக்கிட்டே இருக்கணும், அல்லாஹ் தஸ்பீஹ் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதன் மூலமாக இறைவனை பெற்றவர்களாக அல்லாஹ் நம்ம எல்லோரும் ஆக்குவானாக. பொதுவாக 4 விஷயங்கள் மிக முக்கியமான சகோதரர்களே. அந்த 4 விஷயத்தை நம்ம அதிகமாக செய்யணும். அதை மார்க்க அறிஞர்கள் அதை அதிகமாக செய்வதன் மூலமாக நாம் என்ன செய்வோம், அதிகமாக நன்மைகளை பெறுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதில் ஒன்று, அல்லாஹுவிடத்தில் அதிகமாக இஸ்திக்பார் செய்வது. இஸ்திக்பார் செய்கிறோம் இல்லையா, பாவ மன்னிப்பு தேடுறது. பாவ மன்னிப்பு தேடுவதை அதிகமாக செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். இரண்டாவதாக, அல்லாஹுவை அதிகமாக திக்ர் செய்யுங்கள். மூன்றாவதாக, குர்ஆன் ஓதுவதை அதிகமாக்குங்கள். குர்ஆன் ஓதிக்கிட்டே இருக்கணும். எவ்வளோ ஓதுறோமோ அது அவ்வளோ நம்முடைய அது பேங்க் பேலன்ஸ் மாதிரி நம்முடைய அக்கௌண்ட்டில் அது இருந்துக்கிட்டே இருக்கும் நன்மையாக. அப்போ குர்ஆனை அதிகமாக ஓதுங்க, அதிகமாக திக்ர் செய்யுங்க, அதிகமாக இஸ்திக்பார் செய்யுங்கன்னு சொல்லுகிறார்கள். நான்காவதாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, சதகா. இது ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கி வசதி வாய்ப்பு உள்ளவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட் என்ன அப்படின்னா, ஏழை எளிய மக்களுக்கு இவர்களாகவே மனம் அவர்களுக்கு என்ன செய்யணும், சம்பந்தப்பட்டவர்களை போய் தேடி கொடுப்பது, அது இன்னும் இரட்டிப்பான நன்மையை பெற்றுத்தான். இத்தனை பேர் பாதிக்கப்பட்ட மக்கள் இருப்பாங்க, இல்லாதப்பட்ட மக்கள் இருப்பாங்க, எளிய மக்கள் இருப்பாங்க, ஏழை எளிய மக்கள் இருப்பாங்க. அவர்களுக்கு போய் நாம் என்ன செய்யணும், நாமளாக தேடி போய் தான தர்மங்களை செய்வது, அதிலும் குறிப்பாக உறவினர்களிடமிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்பதை பேச சொல்லியிருக்கிறார். ஆக இந்த 4 விஷயங்களை அதிகமாக செய்வோம். அதன் மூலமாக இறை அருளை பெற்றவர்களாக அல்லாஹு தஆலா நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. எல்லா நேரத்திலும் இறை சிந்தனையோடும் இறை பக்தியோடும் இறைவனை நினைவு கூறக்கூடியவர்களாக இல்லாமல் அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.